கல்யாண சுந்தரம், முஸ்தபா, ராஜீவ்காந்தி, சாட்டை ஆகியோர் கலந்து கொண்ட விவாத மேடையில் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு முஸ்தபாவை கதறவிட்டது மட்டுமல்லாமல் அவர்களில் தோளில் தட்டிய சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. ஒரு முனையா இருக்கணும், அது ஒரு முனை, இது ஒரு முனை, அப்ப இருமுனை தான் போட்டி. இந்த இருமுனைக்கு மத்தியில ஒன்னு திராவிடத்தின் பக்கம் நிக்கணும், இல்ல தமிழ் தேசியம் பக்கம் நிக்கணும். ரெண்டு பக்கம் நிக்க மாட்டேன், நடுவுல தான் நிப்பன்னு சொல்லி உத்தமபாளையத்திலிருந்து ஏறி வந்திருக்காரு நம்ம அண்ணன் முஸ்தபா. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. நீங்க புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் விவாத நிகழ்ச்சியில் கல்யாண சுந்தரம், முஸ்தபா, ராஜீவ்காந்தி மற்றும் சாட்டை துரைமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட விவாதத்தில் தொடக்கத்தில் இருந்தே கேள்விகள் மழையாக பொழிந்தன. கல்யாண சுந்தரம் தேர்தல் காலத்தில் சொன்னதை செய்வோம் என்று கூறிய அரசின் வாக்குறுதிகளை நினைவூட்டியபடி பழைய ஓய்வூதிய திட்டம், நீட் தேர்வு ரத்து உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளில் அரசு ஏன் பின்வாங்கியது என்று நேரடியாக கேள்வி எழுப்பினார். அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் இருந்து கேரளாவிற்கு மணல் மற்றும் பாறைகள் கடத்தப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டை சாட்டை துரைமுருகனும் அடுக்கடுக்காக முன்வைத்தார். இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முயன்ற முஸ்தபா அரசின் நிலைப்பாட்டை விளக்க முயன்றார். தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களும் எதிர்கேள்விகளும் காரணமாக ஒரு கட்டத்தில் விவாதம் மிகவும் காரசாரமான நிலைக்கு மாறியது. தற்போதைய நிர்வாகத்தில் ஏன் பல வாக்குறுதிகள் நிறைவேறவில்லை என்ற கேள்விகளை கல்யாண சுந்தரம் தொடர்ந்து முன்வைத்த போது முஸ்தபா உணர்ச்சி வசப்பட்டு பேசும் தருணம் வீடியோவில் தெளிவாக காணப்படுகிறது. அதே சமயம் கல்யாண சுந்தரம் அமைதியான அணுகுமுறையுடன் நகைச்சுவை கலந்த பதில்களுடனும் எதிர்வினை அளித்தது. அந்த தருணத்தை பார்ப்பவர்களுக்கு மிகவும் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாற்றியது. விவாதம் உச்சத்தை எட்டிய அந்த நேரத்தில் அருகில் இருந்தவர் முஸ்தபாவின் தோளில் தட்டி ஒரு வகையான நக்கல் சைகை செய்த சம்பவம் அந்த நிகழ்ச்சியின் முக்கிய ஹைலைட்டாக மாறியது. இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி முஸ்தபா கதறல், கல்யாண சுந்தரம் அதிரடி கேள்வி போன்ற தலைப்புகளுடன் பல மீம்ஸ்கள் மற்றும் குறும்பட வீடியோக்களாக பகிரப்பட்டு வருகிறது. ஒரு தரப்பு இதை ஆதாரங்களுடன் கேள்வி கேட்ட அரசியல் விவாதத்தின் எடுத்துக்காட்டாக பாராட்டி கொண்டாடும் நிலையில், மற்றொரு தரப்பு விவாத மேடைகளில் மரியாதையும் அரசியல் பண்பும் காக்கப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்து வருகிறது. அரசியல் மேடைகளில் வாக்குறுதிகள், நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்பான கேள்விகள் குறித்து திறந்த விவாதங்கள் நடந்தால் அரசியலின் பல பரிணாமங்களையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது.